வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் முக்கியமாக அப்டேட் ஆசிரியர்களுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 13,000 தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு 13,000 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் தமிழக பள்ளி கல்வித்துறையில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. இதோடைய அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிட போகிறாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் அனைத்துமே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டுமே கிடையாது, பிஜிடிஆர்பி 2025 ஒரு மாபெரும் அறிவிப்பும் வெளியிட்டாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த பிஜிடிஆர்பி 2025 நிறைய குழப்பம் இருக்குது சார். எனக்கு இந்த பிஜிடிஆர்பியில் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் கேள்விகள் திரும்ப கேள்விகள், இப்படி திரும்பினாலும் கேள்விகள், அப்படி திரும்பினாலும் கேள்விகளாகவே இருக்குங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா விரைவில் ஒரு சுமூகமாக முடிவெடுப்பாங்க அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் புதிய பிஜிடிஆர்பியுடைய புதிய நோட்டிஃபிகேஷனே புதுசாக வெளியிட போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தேர்வு ஒத்தி வச்சு அக்டோபர் 12 மாற்றிருக்காங்க. ஆனால் திரும்ப அந்த தேர்வை ஒத்தி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு பள்ளி கல்வி இணை இயக்குனருடைய பணியிட மாறுதல் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்கள் அதனையொற்றி பணியிடத்திற்கு இணை இயக்குனராக பதவி அளித்து பணி நியமன ஆணையை வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வி 2 வகுப்பு 2 சார்ந்த இணை இயக்குனர் பணியிடங்களில் கிளை குறிப்பிடப்பட்ட இணை இயக்குநர்களுக்கு நிர்வாக நலன் கருதி அவர்களின் பெயருக்கெதிரே குறிப்பிட்டுள்ள பணியிடங்களுக்கு பணியிட மாறுதல் வழங்கி அரசு ஆணை விடுகிறது. இணை இயக்குநர்கள் அவங்கள பார்த்திங்கன்னா பணியிட மாறுதல் வழங்கியிருக்காங்க. யாருக்கு என்னென்ன புதுசாக பார்த்திங்கன்னா பணி மாறுதல். இணை இயக்குனருடைய பெயர் பணிபுரியாளராகவும் திரு கே சசிகலா. இணை இயக்குனர் நாட்டு நடைமுறை திட்டம் பள்ளிக்கல்வி இயக்கம். இணை இயக்குனர் பாடத்திட்டம் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி மையம் மற்றும் பயிற்சி நிறுவனம் சென்னை. இந்த கேட்டகரியிலேருந்து இணை இயக்குனர்கள் பணியிட மாறுதல் போகிறாங்க. ஓகேங்களா, இப்படி எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ பீப்புள்ஸை மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் திடீரென்று ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இணை இயக்குனர்கள் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க. மேலும் பள்ளிக்கல்வித்துறையில் இணை இயக்குனர்கள் மேற்கண்ட பணியிட மாறுதல் அளிப்பதால் அந்த இடத்துல காலி பணியிடம் ஏற்படும். மதுரை கல்வியில் சீரமைப்பு பள்ளிகள் இணை இயக்குனர் பணியிடத்திற்கு மேலால் படிக்கப்பட்ட அரசாணையில் 2025 மற்றும் 26 ஆண்டுக்கான இணை இயக்குனருடைய இணைகளில் இதை நாங்கள் சேர்க்கிறோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோர் பட்டியல் 1 பணி இடம்பெற்றுள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலராக பணிபுரியும் திரு எம்.கே. சுபாஷன் என்பவருக்கு இணை இயக்குநராக பதவி உயர்வு அளித்து மேற்கண்ட பணியிடத்தில் இணை இயக்குநராக பணியமர்த்தி அரசு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் இந்த இணை இயக்குனர் ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புடைய அசல் மதிப்பெண் சான்றிதழ் பள்ளிகளில் நாளை முதல் விநியோகம் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அசல் சான்றிதழ் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் காலேஜில் சேரணுன்னாலும் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை காலேஜில் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் போய்ட்டு உங்களுடைய பள்ளியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரிஜினல் சான்றிதழ்களை. ஓகேங்களா. தமிழகத்தில் 12, 10, 11 மற்றும் 12 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் ஆகஸ்ட் 7 முதல் வழங்கப்படுகிறது. இது குறித்து தேர்வுத்துறை இயக்குனர் இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாணவர்களுக்கான அசல் சான்றிதழை நாளை வெளியிட்டிருக்காங்க. அனைத்து மாவட்ட உதவி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பது தமிழகத்தில் 11 மற்றும் 12 வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடத்தப்பட்டது. இதன் முடிவுகள் மே மாதம் வெளியாகின நிலையில் பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் ஆகஸ்ட் 7 அன்னைக்கு வெளியாகும். இதற்கான சான்றிதழ்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் வழியாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கப்பட உள்ளது. இதையடுத்து பள்ளி மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிகள் மூலம் தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதிய மையங்கள் வாயிலாகவும் அசல் சான்றிதழ்களை பெற்றுள்ளலாம். கூடுதல் தகவல்களை தேர்வர்கள் digi.tn.gov என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளுமாறும் கூறப்படுகிறதுங்க. இதன் மூலமாக நீங்கள் அசல் சான்றிதழை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை போயிட்டு செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் போயிட்டுருக்கு. 2013 டெட் பாஸ் போஸ்டிங் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி முடிவதற்குள்ளார போட்டுருவாங்க. அது மட்டுமே கிடையாது, இந்த செப்டம்பர் அக்டோபர் இறுதிக்குள்ளார நிச்சயமாக இதை கொண்டு
மேற்கொண்டு முக்கியமான நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் முக்கியமாக அப்டேட் ஆசிரியர்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 13,000 தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு 13,000 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் தமிழக பள்ளி கல்வித்துறையில் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. இதோடைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிட போகிறாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் அனைத்துமே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டுமே கிடையாது, பிஜிடிஆர்பி 2025 ஒரு மாபெரும் அறிவிப்பும் வெளியிட்டாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த பிஜிடிஆர்பி 2025 நிறைய குழப்பம் இருக்குது சார். எனக்கு வந்து இந்த பிஜிடிஆர்பியில் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட மக்கள் வந்து கேள்விகள் திரும்ப கேள்விகள், இப்படி திரும்பினாலும் கேள்விகள், அப்படி திரும்பினாலும் கேள்விகளாகவே இருக்குங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விரைவில் ஒரு சுமூகமாக முடிவெடுப்பாங்க அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறையில் புதிய பிஜிடிஆர்பியுடைய புதிய நோட்டிஃபிகேஷனே புதுசாக வெளியிட போகிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு ஒத்தி வச்சு அக்டோபர் 12 மாற்றிருக்காங்க. ஆனால் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வை ஒத்தி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு பள்ளி கல்வி இணை இயக்குநருடைய பணியிட மாறுதல் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்கள் அதனையொற்றி பணியிடத்திற்கு இணை இயக்குநராக பதவி அளித்து பணி நியமன ஆணையை வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வி 2 வகுப்பு 2 சார்ந்த இணை இயக்குனர் பணியிடங்களில் கிளை குறிப்பிடப்பட்ட இணை இயக்குநர்களுக்கு நிர்வாக நலன் கருதி அவர்களின் பெயருக்கெதிரே குறிப்பிட்டுள்ள பணியிடங்களுக்கு பணியிட மாறுதல் வழங்கி அரசு ஆணையிடுகிறது. இணை இயக்குநர்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பணியிட மாறுதல் வழங்கியிருக்காங்க. யாருக்கு என்னென்ன புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பணி மாறுதல். இணை இயக்குனருடைய பெயர் பணிபுரியாளராகவும் திரு கே சசிகலா. இணை இயக்குனர் நாட்டு நடைமுறை திட்டம் பள்ளிக்கல்வி இயக்கம். இணை இயக்குனர் பாடத்திட்டம் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி மையம் மற்றும் பயிற்சி நிறுவனம் சென்னை. இந்த கேட்டகரியிலேருந்து இணை இயக்குநர்கள் பணியிட மாறுதல் போகிறாங்க. ஓகேங்களா, இப்படி எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பீப்புள்ஸை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் திடீரென்று ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இணை இயக்குநர்கள் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க. மேலும் பள்ளிக்கல்வித்துறையில் இணை இயக்குநர்கள் மேற்கண்ட பணியிட மாறுதல் அளிப்பதால் அந்த இடத்துல காலி பணியிடம் ஏற்படும். மதுரை கல்வியல் சீரமைப்பு பள்ளிகள் இணை இயக்குனர் பணியதற்கு மேலால் படிக்கப்பட்ட அரசாணையில் 2025 மற்றும் 26 ஆண்டுக்கான இணை இயக்குநருடைய இணைகளில் இதை வந்து நாங்கள் சேர்க்கிறோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோர் பட்டியல் 1 பணி இடம்பெற்றுள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலராக பணிபுரியும் திரு எம்.கே. சுபாஷினி என்பவருக்கு இணை இயக்குநராக பதவி உயர்வு அளித்து மேற்கண்ட பணியிடத்தில் இணை இயக்குநராக பணியமர்த்தி அரசு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் இந்த இணை இயக்குனர் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புடைய அசல் மதிப்பெண் சான்றிதழ் பள்ளிகளில் நாளை முதல் விநியோகம் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அசல் சான்றிதழ் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் காலேஜில் சேரணுன்னாலும் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை காலேஜில் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் போய்ட்டு உங்களுடைய பள்ளியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரிஜினல் சான்றிதழ்களை. ஓகேங்களா. தமிழகத்தில் 12, 10, 11 மற்றும் 12 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் நாளை ஆகஸ்ட் 7 முதல் வழங்கப்படுகிறது. இது குறித்து தேர்வுத்துறை இயக்குனர் அனைத்து இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாணவர்களுக்கான அசல் சான்றிதழை நாளை வெளியிட்டிருக்காங்க. அனைத்து மாவட்ட உதவி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பது தமிழகத்தில் 11 மற்றும் 12 வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடத்தப்பட்டது. இதன் முடிவுகள் மே மாதம் வெளியாகின நிலையில் பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் ஆகஸ்ட் 7 அன்னைக்கு வெளியாகும். இதற்கான சான்றிதழ்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் வழியாக பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கப்பட உள்ளது. இதையடுத்து பள்ளி மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிகள் மூலம் தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதிய மையங்கள் வாயிலாகவும் அசல் சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். கூடுதல் தகவல்களை தேர்வர்கள்
dg.tn.gov என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளுமாறு கூறப்படுகிறதுங்க. இதன் மூலமாக நீங்கள் அசல் சான்றிதழை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை போயிட்டு செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, இப்படி வந்து பலதரப்பட்ட கேள்விகள் போயிட்டுருக்கு. 2013 டெட் பாஸ் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி முடிவதற்குள்ளார போட்டுருவாங்க. அது மட்டுமே கிடையாது, இந்த செப்டம்பர் அக்டோபர் இறுதிக்குள்ளார நிச்சயமாக இதை கொண்டு முக்கியமான நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.